மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் மெய்யாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி. யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொன்னால், பிள்ளைகளைப் போல மாறாவிட்டான். பிள்ளைகள், குழந்தைகளுடைய சுபாவம் என்ன? அவங்க ரொம்ப எளிமையானவங்க, எதையும் நம்புவாங்க. சட்டுன்னு நம்ம கோவப்பட்டு அடிச்சிட்டாலும் உடனே மறந்து வந்து அன்பு செலுத்துவாங்க. அவங்ககிட்ட எந்த விதமான பொய்யோ சதியோ இருக்காது. உண்மை அப்படியே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பிள்ளைகளுடைய குணம் அந்த எளிமை, அன்பு, நம்பிக்கை, நேர்மை இவைகளெல்லாம் நிறைந்தது தான். ஸோ நாமும் கூட பெரியவர்களாகிய நாம் அநேக நேரங்களிலே இதில் தவறி விடுகிறோம். ஸோ இப்படிப்பட்ட தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். நம்முடைய இருதயம் ஒரு குழந்தை போல இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் என்டர் பண்ண முடியும். ஸோ நீங்களும் நானும் குழந்தைகளைப் போல மாறுவோம்.